சார் ஒரு 5 மினிட்ஸ் சார். வணக்கம். இன்னைக்கு முக்கியமான 2 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒன்று, எம்சிஏ காலேஜ் விடுதிக்கு வந்து சிஎம் விஜய் அங்கே ஒரு ஆய்வுக்கு போயிருந்தார். அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் கூட. அது என்ன அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம அன்புமணி வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், ஸ்டாலின், இபிஎஸ் இவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தைரியம் நம்ம சிஎம்க்கு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறார். அது என்ன அப்படின்றதையும் பார்ப்போம். இன்றைக்கி சைதாப்பேட்டில் இருக்கிற எம்சிஏ காலேஜுடைய அந்த விடுதிக்கு வந்து சிஎம் விஜய் அவர்கள் போயிருந்தார். அங்கே அவங்க நேரிடும் பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருக்கிறாரு. அதில் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது என்னென்னா, ஒரு பையன், அந்த பையன் சிஎம் விஜய் கிட்ட, சார் எனக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அந்த 5 மினிட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னா பாருங்க, அதுலேயே அந்த பையனுடைய அந்த குவாலிட்டி வந்து தெரிஞ்சு போச்சு. ஏன்னா சாதாரணமாக ஒருத்தர்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், சார் ஒரு நிமிஷம் கொடுங்க பேசிடுறேன். நம்ம வந்து 5 நிமிஷம் அப்படின்னா நம்ம எவ்வளோ நேரம் பேச போகிறோம் அதெல்லாம் சொல்ல மாட்டோம். அதுவும் ஒரு சீஃப் மினிஸ்டர்கிட்ட பேசும்போது வந்து 5 நிமிஷம் அப்படின்லாம் நம்ம சொன்னால் எப்படி, 1 நிமிஷம்னு சொல்லலாம் அப்படின்னு தான் சாதாரணமாக எல்லாரும் யோசிப்பாங்க இல்லையா. ஆனால் அந்த பையன், எனக்கு நான் பேச வேண்டிய விஷயம் இவ்வளோ இருக்குது, அது கண்டிப்பாக 5 நிமிஷம் ஆகும் அப்படின்றதுனால, சார் எனக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொன்னான் பாருங்க. அதுலேயே அதான் நான் சொன்னேன், அந்த பையன் வந்து எவ்வளவு நேர்மையாக நான் என்னென்ன பேச போகிறேன் அப்படின்றதெல்லாம் நல்லா உணர்ந்து சிஎம் கிட்ட சொல்லியிருக்கிறான். அதுக்கு சிஎம்மும் நின்று இருக்கிறார், அதாவது விஜயும் நின்று சரி அவன் என்ன சொல்ல போறான் அப்படின்றத கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. கண்காணிப்பாளரும் சில வாட்டி இழிவா பேசுறது, மாணவர்கள் அதை வந்து பெரும்பாலும் மன உளைச்சல் ஆளாகி சில மாணவர்கள் ஹாஸ்டல் விட்டே போறேன் அந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது. சில விஷயம் தெரியலன்னா மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஒரு காப்பாளருக்கு அதுதான் வந்து ஒரு அழகு. அடிக்கடி வந்து தண்ணி வரதில்லை, பாத்ரூமை சரியா கிளீன் பண்றது இல்லை, உடஞ்சிருக்கு. அவன் ஒரு பிரச்சனையா சொல்றான். அந்த விடுதியில வந்து அங்கே கொடுக்குற உணவு அது வந்து புழுவும் பூச்சியுமா இருக்குது. அதாவது ரொம்ப கிண்டலாக அந்த பையன் சொல்கிறான், எங்களுக்கு டெய்லி நான்வெஜ் தாங்க. அதாவது நான்வெஜ் அப்படின்றது வந்து கறி, மீன் அதெல்லாம் கிடையாது, அது பூச்சியும் புழுவுமா இருக்கிறதுனால அந்த பையன் சொல்கிறாங்க வந்து எங்களுக்கு டெய்லி நான்வெஜ் தாங்க, சாப்பாடு சரியில்லைங்க. இதுக்கு முன்னாடி ஒரு முறை இந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு போன போது ஒரு 5 நாளைக்கு மட்டும் சரியான ஃபுட்டு கொடுத்தாங்க. அப்புறம் திருப்பியும் பழைய நிலைமை தான், திருப்பியும் நான்வெஜ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையாக சொல்கிறான். அது கேன்டீன் சரியில்லை, ஃபுட்டு சரியில்லை, அப்புறம் வந்து அங்கே ஏதோ வாலிபால் டர்ஃப் ஒன்று இருந்திருக்கு போல இருக்குது, அது இன்னும் ஓப்பன் பண்ணாமல் வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் வந்து அவன் என்னென்ன சொல்லணும்னு வந்தானோ அதெல்லாம் அந்த 5 நிமிஷத்தில் சொல்கிறான். அந்த 5 நிமிஷம் வரைக்கும் சிஎம் விஜய் அவர்கள் வந்து பொறுமையாக அந்த பையன் சொல்லும் அந்த குறைகளை எல்லாம் கேட்டுக்கிட்டு அதையெல்லாம் நின்று பொறுமையாக கேட்டார் பாருங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ சாதாரணமாக இதுக்கு முன்னாடி நாம் பார்த்த சிஎம்மாக இருந்தாலும் சரி, பிஎம்மாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இடத்துல யாரையாவது சந்திக்கிறாங்க அப்படின்னா, மக்களை சந்திக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து குறைய சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, புகழ்ந்து சொல்லணும் அவங்கள பற்றி. நீங்கள் இப்படி செஞ்சுருக்கீங்க, அப்படி செஞ்சுருக்கீங்க அப்படின்றத தான் கேட்பாங்க. குறைகளை கேட்குற இடத்துலலாம் அவங்க இருக்க மாட்டாங்க. அப்படி தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த காலேஜ் விடுதிக்குள்ளே அவர் போகிறாரு, சிஎம் விஜய் போகிறாரு. அதுவும் எதிர்பார்க்காத ஒரு நிமிஷத்தில் அந்த பையன் வந்து அங்கே வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்க போகிறான் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அங்கே சில பேர் தடுக்கிறாங்க. சார் ஒரு 5 நிமிஷம், 1 நிமிஷம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். முதல்ல அவனுக்கு ஒரு ஹாட்ஸ்அப். ஏன்னா அந்த இடத்துல அந்த சிஎம்மை நிறுத்தி அவனுக்கு அந்த கேள்வி கேட்குற அந்த தைரியம் வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி கேள்வி கேட்க அனுமதித்த சிஎம்மும். ஏன்னா மற்றபடி யாராவது வந்து அதை கண்டுக்காமல் போயிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு டைமை ஒதுக்குறேங்க, இங்கே வந்து சொல்லுங்கள், இல்லைனா இவர்கிட்ட உங்களுடைய பிரச்சனையெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் ஒரு மாணவன், அவன் வந்து எதுக்குமே பயப்பட மாட்டான். ஏதோ சொல்ல போகிறான், ப்ரிப்பேர்டு கிடையாது இவர், நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிறாரு பாருங்க. அதுக்கு சரியான கட்ஸ் வேணும். சிஎம் விஜயோடைய அந்த ஒரு கட்ஸை வந்து இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. இப்போது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. சிஎம் விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார், என்ன பயம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. பத்திரிகையாளர்களை விட நாம் பயப்பட வேண்டியது இந்த மாணவர்கள்கிட்ட போய் அவங்கள சந்திக்கிறது. அதுவும் ரொம்ப ரேண்டமாக போய் சந்திக்கிறது. அதாவது அது வந்து எந்த ஏற்பாடும் இல்லாமல் அந்த பையன் கூப்பிட்ட உடனே போய் அவன் முன்னாடி நிற்கிறது அப்படின்றது, அவன் என்ன கேட்க போகிறான், எந்த மாதிரி பேச போகிறான் ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் அவன் முன்னாடி நிற்கிறது அப்படின்றதுக்கு பத்திரிகையாளர்களாவது அவங்களுடைய ஜாப், அது பயப்படுவாங்க. சில பேர்கிட்ட கேள்வி கேட்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு பயம்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும். ஆனால் மாணவர்கள்கிட்ட அந்த மாதிரி பயமே இருக்காது, என்ன வேணால் கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாணவன் முன்னாடி போய் இவர் நிற்கிறாரு அப்படின்போது, சிஎம் விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒருத்தரை சந்திக்கிறதுக்கு பயம்லாம் கிடையாது. ஆனால் நான் ப்ரிப்பேர் பண்ணணும், நான் வந்து இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்கேன், சீஃப் மினிஸ்டராக ஆகி இப்போ என்ன 2 மாதம் தான் ஆகுது. அப்போது எவ்வளோ பிரச்சனை இருக்குது, தமிழ்நாடு எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்குது, எந்த மாதிரி பிரச்சனைக்கு எதெல்லாம் தீர்வாக இருக்கும், அதையெல்லாம் அதிகாரிங்கக்கிட்டையும் சம்மந்தப்பட்டவங்ககிட்டையும் பேசி நான் ப்ரிப்பேராக இருக்கணும். அப்போ தான் நான் அவங்க முன்னாடி வந்து நிற்க முடியும். அதை விட்டுட்டு பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அங்கே போய் பெப்பெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நீ கேட்குற கேள்விக்கு என்கிட்ட பதில் இருக்கணும், அதுக்கு நான் ப்ரிப்பேராக இருக்கணும். அதனால தான் அந்த ப்ரிப்பரேஷன் தான் இப்போ அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. விஜய்க்கு அரசியல் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி பல கேள்விகள் அவங்க கேட்பாங்க, அதுக்கெல்லாம் வந்து இவர் ரெடியாக இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த
அந்த ப்ரிப்பரேஷன் டைம் தான் இப்போ அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இன்றைக்கி அந்த மாணவன் முன்னாடி போய் நின்னுது அதுதான் சொல்லுது. இவர் மட்டும் ப்ரிப்பேர் ஆகிட்டார்னா எந்த பத்திரிகையாளர் முன்னாடியும் ஒரு பயமும் இல்லாமல் போய் நிற்பார். கண்டிப்பாக அவங்கள ஃபேஸ் பண்ணி அவங்க கேட்குற கேள்விக்கு அதற்கு சரியான பதிலையும் அவர் கொடுப்பார் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை வந்து இன்னைக்கு அந்த எம்சிஏ காலேஜுடைய அந்த விடுதிக்கு விஜய் போனதில் நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர்கள் கேட்கும் கேள்விக்கு சரியான பதில் கொடுக்கும் ஒரு சிஎம்மையும் நம்ம விரைவில் பார்க்க தான் போகிறோம். அவர் அதுக்கான தயாரெடுப்பில் தான் இருக்கார் அப்படின்றத தான் இந்த சம்பவம் காட்டுது. சரி, இப்போ வந்து அன்புமணி அது என்ன எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், ஸ்டாலின், அப்புறம் இபிஎஸ் இவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தைரியம் நம்ம சிஎம் கிட்ட இருக்குது அப்படின்றத அவர் சொன்னார்னா, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இதை பற்றி நான் கிடையாது, அன்புமணி ராமதாஸும் அவருடைய அப்பா ராமதாஸ் ஐயா வந்து எம்ஜிஆரை, ஜெயலலிதாவை, கலைஞரை எல்லாம் இவங்களையெல்லாம் பல முறை சந்திச்சிருக்கிறார், பல முறை வலியுறுத்தி இருக்கிறார். எப்படியாவது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க, மக்கள் எல்லாருக்கும் சமூக நீதியை வழங்குங்க அப்படின்னு பல முறை கோரிக்கை வச்சார். ஆனால் இவங்க யாருக்கிட்டே இருந்தும் அதற்கான பதில் வரல. அவங்க கையில் பதவி இருந்தது, ஆட்சி இருந்தது, சட்டம் இருந்தது, இது எல்லாம் இருந்தும் அவங்களால இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியல. கடைசியாக இபிஎஸ் கிட்டையும் கேட்டு பார்த்தாச்சு, ஸ்டாலின் கிட்டையும் கேட்டு பார்த்தாச்சு. ஆனால் அவங்கக்கிட்ட எல்லா அதிகாரமும் இருந்தும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மறுத்துட்டாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் தொடக்கத்தில் நாங்கள் செய்கிறேன்னு சொன்னார், எங்ககிட்ட சொன்னார், ஐயாட்ட சொன்னார், நான் நேரில் போய் பார்த்தப்ப சொன்னார். அதன் பிறகு அவருடைய அதிகாரிகள் சார் எல்லாம் வேண்டாம் சார் பிரச்சனை சொன்னார், விட்டுட்டார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் பரவாயில்லைங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லைங்க, அதிகாரிகளை சொல்லி இதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பது இது உண்மையிலே பாராட்டக்கூடிய. ஆனால் ஆட்சிக்கு வந்த சில நாட்களே சொல்லப்போனால் 2 மாதம் ஆயிருக்கு இல்லையா? இந்த 2 மாதத்திலேயே இப்படி ஒரு முடிவை சிஎம் விஜய் எடுத்திருக்காருன்னா கண்டிப்பாக அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக நம்ம பாராட்டி தான் ஆகணும் இல்லையா? இத்தனை பேர், யார் எம்ஜிஆர்லேருந்து அவர் சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய முதலமைச்சர்கள் அத்தனை பேருமே வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இருந்த போது சிஎம் விஜய் அவர்கள் இந்த தைரியமான முடிவை எடுத்திருக்காருன்னா கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். அதை தான் ராமதாஸ் சொல்லியிருக்கிறார். ஸ்டாலின் வந்து இந்த கணக்கெடுப்பு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கும்போது அதிகாரிகள்லாம் அது ஒரு பிரச்சனையாக மாறும் அப்படின்னு சொன்னதும் ஸ்டாலினும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி ராமதாஸ் சொல்லியிருந்தார். ஸோ இதுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும். இந்த மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்படின்றத பயந்து தான் எம்ஜிஆர்லேருந்து இப்போ ஸ்டாலின் வரைக்கும் பயந்துக்கிட்டு அதை எடுக்காமல் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்தும் இதுக்கு சிஎம் விஜய் அவர்கள் வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னும் போது சிஎம் விஜயிடம் இருக்கும் அந்த ஒரு தைரியத்தை ஒன்று செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக செஞ்சுருவோம். பயப்படாமல் அந்த முடிவை எடுக்கிற அந்த ஒரு தைரியம் இருக்கு பாருங்க, அதை கண்டிப்பாக நம்ம பாராட்டி தான் ஆகணும். இன்றைக்கி பேசின இந்த 2 தலைப்பை பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அன்னசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.